إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இன்று இரண்டாவது தொடரை பார்க்க போகின்றோம். அதாவது இஸ்லாமிய அகீதா தொடர்பான 40 ஹதீஸ்கள். இதில் நாம் சென்ற வகுப்பில் 15 ஹதீஸ்களை நாம் பார்த்தோம். 15 ஹதீஸ்களை நாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியை நாம் இப்போது பார்ப்போம். அதில் நாம் சென்ற வகுப்பிலே ஒரு ஹதீஸுடைய ஒரு விளக்கத்தை உங்களுக்கு கொஞ்சம் சொல்ல வேண்டியுள்ளது. அந்த ஹதீஸ் 4வது ஹதீஸ். இந்த 4வது நாங்கள் படித்த ஹதீஸ். இதில் இந்த செய்தியில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது மரியமின் மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உலகிலும் மறுமையிலும் மிக தகுதி உடையவனாக, நெருக்கமானவனாக நான் இருக்கிறேன், நெருக்கமானவன் ஆவேன் அப்படி என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், வல் அம்பியா இஹ்வத்துன் லி அல்லாத் என்று சொல்கிறார்கள். இறை தூதர்கள் ஒரே தந்தையின் பிள்ளைகள் ஆவர். உம்மஹாத்துஹும் ஷத்தா, அவர்களின் தாய்மார்கள் பலராவார். அவர்களின் வதீனுஹும் வாஹித், அவர்களின் மார்க்கம் ஒன்றே. இந்த இடத்துல உள்ள விளக்கம், இப்ப சிலர் நினைக்கலாம், அதாவது இப்ப ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் தானே என்று சொல்லி நினைக்கலாம். இதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன இதுல சொல்றாங்கன்றது கவனிங்க. என்ன சொல்றாங்க? வல் அன்பியா இஹ்வத்துன் லி அல்லாத் என்று சொல்கிறார்கள். அல்லாத் என்றது இன்னொரு வார்த்தை சொல்றா தராயிர் என்று சொல்லுவாங்க. தராயிர் என்று சொன்னா இப்ப ஒருத்தர் என்ன செய்யறாங்க, ஒரு திருமணத்தை முடிக்கிறாங்க. ஒரு திருமணத்தை முடித்து விட்டு அதுக்கப்புறம் இன்னொரு திருமணம் முடிக்கிறார். அப்ப அந்த 2வது முடிக்கக்கூடியவங்களை என்ன செய்வாங்க, அவர்கள் தராயிர் மாதிரி ஒரு அழைப்பாங்க. தராயிர் என்று சொல்லி ஒரு பாதிப்பை ஏற்படுத்துற மாதிரி ஆன ஒரு வார்த்தை பிரயோகம். இப்ப இதில் நாம் கவனிப்போம் என்றால், இப்ப உதாரணமாக ஒருவர் திருமணம் முடிக்கிறார். அவருக்கு 4 பெண்களை மணம் முடிக்கலாம். இப்ப 4 பெண்களை மணம் முடிக்கின்ற போது ஒரே நேரத்தில் 4 பெண்களை முடிக்கலாம். இப்ப 4 பெண்கள் முடிக்கும் போது 4 பெண்களிலும் என்ன செய்வாங்க, பல பிள்ளைகள் இருப்பாங்க. இப்ப தாய்மார்கள் அவங்களோட பிள்ளைகளுடைய தாய்மார்கள் பலராக இருந்தாலும் அவங்களோட தந்தை ஒருவர் தான். அப்படிதானே? தந்தை என்பவர் ஒருவர் தான். எனவே இங்கே ரசூலுல்லாஹி அவர்கள் வல் அன்பியா இஹ்வத்துன் லி அல்லாத் என்று சொல்லிவிட்டு இறை தூதர்கள் ஒரே தந்தையின் பிள்ளைகள் ஆவர் என்று சொல்லிட்டு அதைத்தான் ரசூலுல்லாஹ் அடுத்த 2 வாசகங்கள்ல அதற்குரிய ஒரு உதாரணத்தை சொல்றாங்க. அதற்குரிய உதாரணத்தை கொண்டு அதை விளங்கப்படுத்துறாங்க. இப்ப உதாரணமா நீங்க குர்ஆன்ல பார்க்கலாம், அல்லாஹ் சொல்றான், இன்னல் இன்சான ஹுலிக ஹலூஆ, மனிதன் ஒரு பதட்டக்காரனாக படைக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்த 2 வசனங்கள்ல அதை விளங்கப்படுத்துறான். எப்படி? இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ வைதா மஸ்ஸஹுல் கைரு மனுஆ. அந்த பதட்டத்தை அல்லாஹ் எப்படி விளங்கப்படுத்துறான்டா, அவர்களுக்கு ஏதாவது ஒரு தீங்கு நடந்து விட்டால் என்ன செய்கிறான்? மனிதன் பதறுகிறான். அவனுக்கு ஒரு நன்மை கிடைத்து விடும் போது அதை பிறருக்கு கொடுக்காமல் அதை தடுத்துக் கொள்கிறான்.
அப்படி என்ற அல்லாஹ்வுத்தாலா அந்த பதட்டத்தை விளங்கப்படுத்துறான். அந்த பதட்டத்தை அது போன்றுதான் ரசூலுல்லாஹ் இங்க வந்து எப்படி விளங்கப்படுத்துறாங்கடா, அதாவது பல தாய்மார்கள் அவர்களுடைய தாய்மார்கள் பலர் ஆவார்கள். வதீனுஹும் வாஹித், அவர்களது மார்க்கம் ஒன்று, தீன் ஒன்று. அப்படின்னா என்ன இதிலிருந்து விளக்கம்? அப்ப நபிமார்கள் அனைவரும் கொண்டு வந்த அந்த தீன் அடிப்படையானது வந்து அதில் ஒன்றுதான், அது தௌஹீத். தௌஹீத் அதில் மாற்றம் கிடையாது. அது என்ன, அந்த அஸ்ல் என்பது அது ஒன்றுதான். ஆனா சட்டதிட்டங்கள் என்ன இருந்துச்சு, வித்தியாசம் இருந்துச்சு. எப்படி அந்த தாய்மார்கள் பலரோ அது போன்று அவங்க கொண்டு வந்த சட்டதிட்டங்கள்ல மாற்றங்கள் இருந்ததே தவிர கொள்கை என்பது அடிப்படையானது என்பது ஒன்றுதான். அப்படி என்பதை ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, புரிய வைக்கிறாங்க, விளங்கப்படுத்துறாங்க என்பதுதான் இதனுடைய இதுக்கு அறிஞர்கள் முன்வைக்கக்கூடிய இமாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம். சரி, இப்போது நாம் இன்றைய ஹதீஸுக்கு வருவோம். நாங்கள் மொத்தம் எத்தனை 15 ஹதீஸ்கள் படித்தோம். 15வது ஹதீஸ் நாங்கள் படித்தது என்ன, லா தஹலிஃபு பி ஆபாயிக்கும், உங்களுடைய தந்தையர் பேரில் நீங்கள் என்ன செய்யாதீர்கள், சத்தியம் செய்யாதீர்கள், சத்தியம் செய்ய வேண்டாம். ஒரு சத்தியம் செய்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய பெயர் கூறிய சத்தியம் செய்யட்டும், அப்படி என்பது இந்த ஹதீஸ். அப்ப இது வந்து நாங்கள் இந்த அகீதாவுடைய பாடத்துல அகீதா தொடர்பான ஹதீஸ்களில் 15வது ஹதீஸாக நாம் இந்த ஹதீஸை பார்த்தோம். சரி, இப்போது நாம் வருவோம் 16வது ஹதீஸுக்கு வருவோம். அன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال மன் நதர, இப்ப யார் நேர்ச்சை வைக்கிறாரோ, நதர் என்ற நேர்ச்சை வைக்கிறார், நதர் என்ற நேர்ச்சை. இப்ப நதர மன், யார் நதர நேர்ச்சை வைக்கிறாரோ, ஐ யுதி அல்லாஹ, அல்லாஹ்வுக்கு வழிபடுவதற்கு, அல்லாஹ்வுக்கு வழிபடுவதாக யார் நேர்ச்சை வைக்கிறாரோ, ஃபல் யுதிஹு, அவர் என்ன செய்யட்டும், அவர் அவனுக்கு வழிபடட்டும், அவன் அல்லாஹ்வுக்கு வழிபடட்டும். ஒமன் நதர, ஒருவர் யார் நேர்ச்சை செய்கிறாரோ, ஐ யஅசியஹு, அவனுக்கு மாறு செய்வதாக, அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதாக யார் நேர்ச்சை செய்கிறாரோ, ஃபலா யஅசி, அவன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய வேண்டாம், அவன் அவருக்கு, அதாவது அல்லாஹ்வுக்கு அவன் மாறு செய்ய வேண்டாம் என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில் 6696வது செய்தி. அப்ப இந்த ஹதீஸ் வந்து நமக்கு மிக முக்கியமாக என்ன சொல்லுது, அப்ப நேர்ச்சை என்பது அது ஒரு இபாதத், ஒரு வணக்கம். அந்த வணக்கத்தை வந்து உதாரணமாக ஒருவர் என்ன செய்யறாரு, நேர்ச்சை வந்து அல்லாஹ்வுக்கு வழிபடுவதாக நேர்ச்சை செய்தால் அதை அவர் நிறைவேற்றட்டும். அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதாக நேர்ச்சை செய்தால், அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதாக யாராவது நேர்ச்சை செய்வாங்களா என்றா, விளக்கமின்மையின் காரணத்தால், அறிவியின் மார்க்கத்தை பற்றி தெளிவில்லாத காரணத்தால் இன்றைக்கு நாங்கள் பலரை பார்க்கிறோமா இல்லையா, அந்த தர்காவுக்கு நேர்ச்சை வைக்கிறான், இந்த தர்காவுக்கு நேர்ச்சை வைக்கிறான், அந்த தர்காவுக்கு அறுத்து பலியிடுறதாக நேர்ச்சை வைக்கிறான். இப்படி சிலர் முஸ்லீம்கள்ல பார்த்தீங்கன்னா சிலர் என்ன செய்யறாங்க, மாற்று மதத்தவர்களுடைய தேவாலயங்களுக்கு சென்று நேர்ச்சை வைக்கிறார்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப இப்படி மார்க்கத்துடைய விளக்கமின்மையின் காரணத்தால் இப்படியானவர்கள் என்ன செய்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதற்கு இப்படி நேர்ச்சை வைத்தால் அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய வேண்டாம் என்றால் அதை நிறைவேற்ற வேண்டாம். அந்த இடத்துல என்ன சொல்லக்கூடாது, இல்லை நான் வந்து செய்த நேர்ச்சை, நான் வச்ச நேர்ச்சை நிறைவேற்றி தான் ஆக வேண்டும் என்றால் அது ஒரு அறிவீனம். ஏன், அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அழகா சொல்லி தந்துட்டாங்க. உதாரணமாக ஒரு என்ன செய்யறார், தர்காக்கு நேர்ச்சை செய்து அந்த தர்காவில் அடக்கப்பட்டிருப்பவருக்கு அந்த வழிக்கு நான் அறுத்து பலியிடுகிறேன் என்று அவரது பேரில் அறுத்து பலியிட நேர்ச்சை வச்சேன்னா அது ஷிர்க். அப்ப இந்த அவருக்கு தெளிவு கிடைக்குது, ஒரு பயானை கேட்கிறாரு, ஏதோ ஒரு மார்க்க விஷயத்தால் ஒரு நண்பர் சொல்றாரு, தெளிவு கிடைத்து விட்டால் அவர் என்ன செய்யக்கூடாது, அவர் அந்த நேர்ச்சி நிறைவேற்றக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதாக யாராவது நேர்ச்சி செய்தால் அதுக்கு அவனுக்கு மாறு செய்ய வேண்டாம். அப்ப இந்த இடத்தில் மிக முக்கியமான செய்தி இது. இப்ப நேர்ச்சியை பொறுத்தவரையில நேர்ச்சி என்பது அல்லாஹ்வுக்காக தான் நேர்ச்சி அமைய வேண்டும். இஸ்லாம் வந்து நேர்ச்சி என்ற வணக்கத்தை ஆர்வப்படுத்தல. அப்படி இருக்கும்போது அது அல்லாஹ் அல்லாதவனுக்கு செய்தால் எவ்வளவு பெரிய ஒரு, இன்னும் அவன் பெரிய நஷ்டவாளியாக அவன் ஆகிவிடுவான். இப்ப அல்லாஹ்வுடைய தூதரிடம் ஒருவர் வந்து கேட்கிறார், நாங்க படிச்ச ஹதீஸ் தான், என்ன, புவானா என்ற இடத்துல நான் ஒரு ஒட்டகத்தை அறுத்து பலியிடுவதற்கு நேர்ச்சை செய்திருக்கிறேன், அதை நிறைவேற்றலாமா அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன திருப்பி கேட்டாங்க, நீங்க அல்லாஹ்வுக்கு செஞ்ச நேர்ச்சியை நீங்க நிறைவேற்றி விடுங்கள் அப்படின்னு சொன்னாங்களா? இல்ல, ரசூலுல்லாஹ் அவர் ஒரு இடத்தை குறிப்பிட்டு சொல்றார். இப்ப ரசூலுல்லாஹ் அந்த இடத்தை பற்றி கேட்கிறாங்க, அந்த இடத்துல
ஏதாவது சிலைகள் வணங்கப்படுகின்றனவா, அறியாமை காலத்தில் சிலைகள் அங்கு வணங்கப்பட்டனவா அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து என்ன கேட்குறாங்க, அங்கு எதுவும் விழாக்கள் கொண்டாடப்படுகிறதா, விழாக்கள் ஏனையவர்களுடைய விழாக்கள் பெருநாட்கள் என்று அவைகள் கொண்டாடப்படக்கூடிய இடம் அது அப்படின்னு கேட்கும்போது அவர் இல்லை என்றார். அப்போதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேர்ச்சியை நிறைவேற்றுவதற்கு அவங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க என்பதை பார்க்கிறோம். அப்ப எனவே அந்த அடிப்படையில இப்ப நேர்ச்சையை பொறுத்தவரையில என்ன செய்யக்கூடாது, நேர்ச்சைகள் வந்து அர்த்தமற்ற நேர்ச்சைகளாகவும் இருக்கக்கூடாது. அதே போன்று இவ்வாறு ஷிர்கானவைகள் அதிலிருந்து நாம் முழுமையாக விலகிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய விஷயத்தில் ஒருவர் நேர்ச்சை செய்தால் அதை அவர் நிறைவேற்றட்டும், வழிபடட்டும் என்று சொல்லி இதுல நாங்க என்ன செய்யப்படுது, இதுல சொல்லப்படுவது நாங்க பார்க்கிறோம். அப்ப எனவே அந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அப்ப இது வந்து முக்கியமான ஒரு ஹதீஸ், நேர்ச்சை பற்றிய ஹதீஸ். இது வந்து மிக முக்கியமாக நாங்க மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்று பலரும் என்ன செய்யறாங்க, நேர்ச்சை என்ற வணக்கத்தை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய மோசமான காட்சிகளை நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த அறிவின்மை தெளிவின்மையின் காரணத்தால், அது சரியாக இபாதத் என்றவங்க புரிந்து கொள்ளாத காரணத்தால். ஏன்னா நீங்க எடுத்தீங்கன்னா ஏனைய மதங்களை கூட எடுத்து பாத்தீங்கன்னா, ஏனைய மதங்களை சார்ந்தவர்கள் கூட என்ன செய்கிறார்கள், தர்காக்களுக்கு வந்து நேர்ச்சை செய்கிறார்கள். அவர்கள் குஃபுர்ல இருக்கிறாங்க, குஃபுர்ல இருக்கிறவர்களுக்கு அது பிரச்சனையே கிடையாது. அவர்கள் குஃபுர்ல இருக்கிறார்கள், குஃபுரை செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. ஒரு இஸ்லாத்தில் உள்ளவன், ஒரு முஸ்லீம், நான் அல்லாஹை மட்டும் தான் வணங்குவேன், அல்லாஹை தவிர வணக்கத்துக்குரிய வேறு யாரும் இல்லை என்று சொன்ன ஒருவன் இப்படி செய்வது என்பது என்ன, அவனை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய அந்த பெரும் பாவம். ஷிர்கை பொறுத்த இந்த நேர்ச்சையை பொறுத்தவரை என்னதான், நேர்ச்சை என்பது அது பெரும் ஷிர்க் தான். ஒரு அவன் அல்லாதவர்கள் நேர்ச்சை செய்தாலே அது பெரிய ஷிர்க் தான். அது சிறிய ஷிர்க் என்பதல்ல, பெரிய ஷிர்க்ல அது வந்து விடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்மை. அடுத்து நாங்கள் வருவோம் 17வது ஹதீஸ்க்கு வருவோம். அன் அபீ ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم قال الله تبارك وتعالى انا اغنى الشركاء عن الشرك من عمل عملا اشرك فيه معي غيري تركته وشركه. அப்ப இதுல பாருங்க, அபூ ஹுரைரா அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், எப்படி, அல்லாஹ் தபாரக வ தஆலா, தபாரக வ தஆலா, அந்த வளமும் உயர்வும் மிக்க அல்லாஹ் கூறினான். கால் அல்லாஹு தபாரக வ தஆலா, வளமும் உயர்வும் மிக்க அல்லாஹ் கூறினான். அன, அப்ப அல்லாஹ் சொல்றான், அன நான், அக்ன ஷுரகா, அதாவது ஷுரகாண்ட இணையாளர்கள். ஷுரகாண்ட என்ன, இணையாளர்கள். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஷரிகா கம்பெனி ஷரிகாண்டுவாங்க. இப்ப ஷுரகாண்டா இங்க என்ன, இந்த இடத்துல இணையாளர்கள். இப்ப அகுனான்னு சொன்னா வந்து நான் என்ன, தேவையற்றவன். அகுனா நான் தேவையற்றவன். அஷ்ஷுரகா இணையாளர்களை விட்டும், இணையாளர்கள் அனி ஷிர்க், யாருடைய, அந்த அவர்களுடைய ஷிர்க்கை விட்டும், அவர்களுடைய இணை கற்பித்தலை விட்டும் நான் தேவையற்றவன். அன அகுன ஷுரகாய் அனி ஷிர்க். மன் அமில அமலன், யாரேனும் என்ன செய்யறாரு, ஒரு அமலை செய்கிறார். மன் அமில அமலன், ஒருவர் என்ன செய்கிறார், ஒரு அமலை செய்கிறார். அஷ்ரக ஃபீஹி மஇ கைரி, அதில் என்ன செய்கிறாரு, என்னுடன் வேறு யாரையும் அவர் என்ன செய்கிறார், இணையாக்கி விடுகிறார். என்னுடன் அதில் வேறு யாரையும் அதில் என்ன செய்கிறார், அதில் இணையாக்கி விடுகிறார். அப்படி அவர் இணையாக்கி விட்டால் அந்த அமல்ல தரக்துஹு, அவனையும் நான் விட்டுவிட்டேன், வஷிர்கஹு, அவனது இணை வைப்பையும் நான் விட்டுவிட்டேன். அப்ப அவன் யார்கிட்ட போறது, அல்லாஹ் விட்டுட்டான். அல்லாஹ் அந்த அவனையும் விட்டு விட்டான், அதே போன்று அவனது அந்த இணை வைப்பையும் அல்லாஹ் விட்டு விட்டான். அப்ப எங்க போறது, எங்க போய் யார்கிட்ட ஈடேற்றம் தேடுறது, கொஞ்சம் நினைச்சு பாருங்க அன்பிற்குரிய சகோதரர்களே. அப்ப நமது அமல்களை நாங்கள் எவ்வளவு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த அமல்கள்ல இப்படியான தேவையற்ற எண்ணங்கள் நுழைந்து விடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அந்த அமல்கள்ல நாங்கள் வேறு யாரும் நம்மை புகழ வேண்டும், பிரஸ்தாபிக்க வேண்டும், நம்மை பாராட்ட வேண்டும் என்ற போன்ற எண்ணங்கள் வந்து விடுமாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த அந்த அவனுடைய அந்த அமலுக்கு எந்த பெருமதியும் அல்லாஹ்விடம் கிடையாது, அல்லாஹ்விடம் கிடையாது. ஏன்னா நாங்கள் இன்றைக்கு பார்க்கிறோம், ஒரு விளம்பர உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு வகையான விளம்பர மோகம், அனைவருக்கும் பிரபல்யம், விளம்பரம், அமல்களை கூட என்ன செய்யறாங்க, அதுகளை கூட போட்டோ எடுத்து அதுகளை போடுற மாதிரியான நிலைகள், அதை மக்கள் லைக் பண்ண நினைக்கிறாங்க. இதெல்லாம் என்னது, இன்றைக்கு பாத்தீங்கன்னா உம்ராவுக்கு போறான், உம்ராவுக்கு போய்த்து அந்த வணக்கத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்றானோ இல்லையோ அது பிரச்சனை, அவனுக்கு எவ்வளவு லைக் வருதுன்னு தான் பாக்குறான் போட்டோ போட்டு. அப்ப இப்படியான ஒரு நிலைகள் அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப அமல்களை பொறுத்தவரையில நாங்க அமல்கள்ல வந்து எந்த அளவு இஹ்லாஸை கடைபிடிக்க வேணுமோ அந்த அளவு நாங்க இஹ்லாஸை அதுல கடைபிடிக்க வேணும். அதுதான் மிக சிறப்பு.
இன்னைக்கு நீங்க எடுத்தீங்களா அமல்கள் என்ன செய்யறாங்க மக்கள் இப்படியாக இப்படி ஒருவருடைய அமல் இன்னும் அதாவது அல்லாவுக்கு அவன் செய்யக்கூடிய அமல்ல ஒரு 70% அல்லாவுக்கு, ஒரு 30% வேறு வேறு நோக்கங்கள் அதுல வந்துடுமெண்டா. அந்த 30% ஒரு 10% 1% வந்தாலும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த அமலுடைய நிலை என்ன? அவனையும் விட்டு விடுவேன், அவனுடைய இணை வைப்பையும் விட்டு விடுவேன். இந்த ஹதீஸ் எல்லாம் இமாம்கள் கண்ணீர் வடிக்கக்கூடிய ஹதீஸ்கள். இந்த ஹதீஸ்களை படிக்கும் போது இமாம்கள் அவர்களை அறியாமலே அழுவார்கள், கண்ணீர் வடிப்பார்கள். என்ன சுப்ஹானல்லாஹ், என்ன அவ்வளவு பயப்படுவாங்க. உள்ளச்சம் உள்ளவர்கள், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் அதிகம் பயப்படக்கூடிய செய்திகள் இந்த செய்திகள். இப்ப சுப்ஹானல்லாஹ், இப்ப நாங்க எங்க அமல்களுடைய விஷயத்தில் எந்த அளவு நாங்கள் இஹ்லாஸை கடைபிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு அது சிறப்பானது. இப்படியான இந்த ரியா என்ற முஹஸ்துதி என்பது வந்துவிடக்கூடாது. முஹஸ்துதி ரியா என்பது என்ன செய்துவிடும்? அது வந்து அவனை அறியாமலே நுழைந்து விடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப இதுல நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். இப்படியான எண்ணங்கள் வரவிடாமல் நாங்கள் தடுத்துக்கணும். அப்படியான எண்ணங்கள் வந்தாலும் உடனே அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும். அப்ப இந்த ஹதீஸை நீங்க பாத்தீங்கன்னா முஸ்லீம் 7666, 5708 கீழே கொடுத்தீங்க. இது வந்து தமிழாக்கத்தில் நீங்க எடுத்தீங்கன்னா தமிழாக்கத்தில் போய் இந்த எண்ணில் நீங்க பார்க்கலாம். 5708வது எண்ணில் நீங்க பார்க்கலாம். அப்ப இது வந்து நாங்க இதுல படிக்கக்கூடிய எத்தனாவது ஹதீஸ்? 17வது ஹதீஸ். அப்ப எங்களோட அமல்களை பொறுத்தவரையில அமல்கள்ல வந்து என்ன ரியா என்ற முஹஸ்துதி வந்து விடாமல், அல்லது வேறு வேறு எந்த ஒரு நோக்கங்களும் அந்த அமல்கள்ல வந்து விடாமல் நாங்கள் முழுமையாக என்ன இறை திருப்தியை மாத்திரம் நோக்காக கொண்டு எமது அமல்களை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அது மிக முக்கியமான ஒரு விடயம். இமாம்கள், அறிஞர்கள் இதுல மிகவும் கவனம் செலுத்திய ஒரு பகுதி இது என்பதை நாங்கள் மறந்து விடக்கூடாது. அடுத்து நாங்கள் வருவோம் 18வது ஹதீஸுக்கு வருவோம். عن أبي هريرة رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال تفتح أبواب الجنة يوم الاثنين ويوم الخميس فيغفر لكل عبد لا يشرك بالله شيئا إلا رجلا كانت بينه وبين أخيه شحناء فيقال انظروا هذين حتى يصطلحا انظروا هذين حتى يصطلحا انظروا هذين حتى يصطلحا. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எப்படி துஃப்தஹு என்ன திறக்கப்படும். துஃப்தஹு என்ன திறக்கப்படும். அப்வாபுல் ஜன்னா சொர்க்கத்தின் வாயில்கள் திறக்கப்படும். யௌமல் இஸ்னைன் திங்கட்கிழமை திறக்கப்படும். வயௌமல் ஹமீஸ் வியாழக்கிழமை திறக்கப்படும். அப்ப சொர்க்கத்தின் வாயில்கள் திங்கள் கிழமை வியாழக்கிழமை சொர்க்கத்துடைய வாயில்கள் திறக்கப்படுகின்றன. அப்ப ரமலான்ல திறக்கப்படுவதை நாங்கள் படிச்சுக்கிறோம். ரமலான்ல திறக்கப்படக்கூடிய அதிகமானவர்களுக்கு தெரியும். ஆனா திங்கள் வியாழன் என்ன செய்யப்படுது? சொர்க்கத்தின் வாயில்கள் திறக்கப்படுகின்றன. ஃபயுஃபரு என்ன? மன்னிப்பு அளிக்கப்படும், மன்னிப்பு கிடைக்கும், மன்னிப்பு அளிக்கப்படும். லிகுல்லி அப்தின் ஒவ்வொரு அடியானுக்கும் மன்னிப்பு அளிக்கப்படும். லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ அல்லாஹ்வுக்கு எதையும் ஷிர்க் செய்யாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் மன்னிப்பு இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அப்ப திங்கள் வியாழன் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் நோன்பு இருந்த நாட்கள். அப்படித்தானே? வேற ஹதீஸ்களை நாங்கள் படிக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்த நாட்கள் அல்லாஹ்வின் பால் அமல்கள் உயர்த்தப்படுகின்றன. எனவே நான் ஒரு நோன்பாளியாக இருக்கும் நிலையில் எனது அமல்கள் உயர்த்தப்படுவதை நான் விரும்புகிறேன் என்று சொல்றான். அப்ப ஒரு 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 சிறந்த நாள், சிறந்த நாளாக பாருங்க திங்கள் வியாழனுடைய சிறப்பு நாங்க பார்க்கிறோம் இந்த ஹதீஸின் ஊடாக. அப்ப இதுல வந்து நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து யாருக்கு மன்னிப்பு? அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத ஒவ்வொரு அடியாருக்கும், அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்யாதவர்களுக்கு தான் மன்னிப்பு. அடுத்து இன்னொருவனுக்கும் மன்னிப்பு கிடையாது அந்த நாள்ல. யாருக்கு கிடையாது மன்னிப்பு? அந்த மனிதன் யார்? அவன் தனது சகோதரனோடு பகைமை பாராட்டுகிறான். ஷஹ்னா கானத் பைனஹு வ பைன அஹிஹி அவனுக்கும் அவனது சகோதரனுக்கும் மத்தியில் ஷஹ்னா என்ற ஒரு பகைமை. இப்படி பகைமை பாராட்டி கொண்டிருக்கிறான். இவர் இங்கு என்ன சொல்லப்படும்? இங்கு என்ன சொல்லப்படும் என்றால் அந்திரு ஹாதைனி ஹத்தா யஸ்தலிஹா, அதாவது அவங்க இருவரும் என்ன செய்ய, அவங்க இருவரும் சமாதானமாக கொள்ளும்படி அவங்களை விட்டு வைங்க. அந்திருண்டா விட்டு வைங்க. இது வரைக்கும் அந்திரு ஹாதைன் அந்த இருவரும் ஹத்தா யஸ்தலிஹா அவங்க ரெண்டு பேரும் என்ன உடன்பாட்டுக்கு வரும் வரை, அவங்க வந்து அந்த பகைமையிலிருந்து நீங்கி கொள்ளும் வரை, அவங்க நமக்கிடையே சமாதானம் செய்து கொள்ளும் வரை, இப்படி 3 முறை சொல்லப்படுது பாருங்க. அந்திரு ஹாதைனி ஹத்தா யஸ்தலிஹா, அந்திரு ஹாதைனி ஹத்தா யஸ்தலிஹா. அல்லாஹு தஆலா என்ன செய்யறான்? மலக்குகளுக்கு இவ்வாறு கூறுகிறான், அவர்கள் சமாதானமாகிக் கொள்ளும் வரை அவங்களுக்கும் மன்னிப்பு கிடையாது, அவங்களுக்கும்
மன்னிப்பு இல்லை. இப்போ வந்து பாருங்க, எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். இன்றைக்கு அற்பமான விஷயங்களுக்கெல்லாம் பகைமை பாராட்டுகிறார்கள். அதாவது ஒரே வயிற்றில் பிறந்த சகோதரிகளுக்கு மத்தி நிறைய, அதாவது அற்பமான விஷயங்களுக்கெல்லாம் பகைமை பாராட்டுகிறார்கள். இந்த ஹதீஸ் அவங்களுக்கு கடுமையான எச்சரிக்கையாக இருக்குது. ஒரு கடும் எச்சரிக்கையாக வரக்கூடிய ஒரு செய்தி. எனவே இதில் வந்து இந்த ஹதீஸை கவனிச்சீங்கன்னா பல அக்கீதாவுடைய விஷயங்கள் நாம் பார்க்கிறோம். என்ன? அதாவது சொர்க்கம் நரகம் என்பது படைக்கப்பட்டிருக்கிறது. சொர்க்கம் நரகம் என்பது படைக்கப்பட்டுள்ளது. அந்த சொர்க்கம் நரகத்துடைய வாயில்கள் ஒவ்வொரு திங்களும் வியாழனும் திறக்கப்படுகின்றன. அதே போன்று அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத, ஷிர்க் செய்யாத ஒவ்வொரு அடியாருக்கும் மன்னிப்பு இருக்கிறது, மன்னிப்பு வழங்கப்படுகிறது. எனவே சுப்ஹான் அல்லாஹ், ஒவ்வொரு அடியானும் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை கேட்க வேண்டும், மன்னிப்புக்குரிய செயல்களை அவன் செய்ய வேண்டும், நற்கருமங்களை செய்ய வேண்டும், நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். எனவே இப்படியாக பாருங்க, இப்ப ஷிர்க் என்பது மன்னிப்புடைய வாயிலை என்ன செய்கிறது? அடைத்து விடக்கூடியதாக இருக்கிறது. இப்போ உதாரணம், அவன் முதல்ல தான் செய்த ஷிர்க்குக்கு அல்லாஹ்விடத்துல மன்னிப்பை தேடி அவன் அதிலிருந்து விடுபட வேண்டும். அவன் முதலில் செய்ய வேண்டியது என்ன? தான் செய்த ஷிர்க்குக்கு அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், நான் இவ்வாறு ஒரு ஷிர்க்கை செய்து விட்டேன், என்னை மன்னித்து அருள் புரிவாயாக. அவன் முதல்ல அந்த ஷிர்க்குக்கு அவன் அல்லாஹ்விடத்துல மன்னிப்பை தேடி அவன் விடுபடணும். இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, ஷிர்க் என்ற பாவத்தை செய்து கொண்டு அதுக்கு அவன் தௌபா செய்யறது இல்லை. ஆனா வேற வேற பாவங்களுக்கெல்லாம் தௌபா செஞ்சு கொண்டிருப்பான். ஏன்னா ஷிர்க் அவன் வந்து பாவமா நினைச்சு செய்யறது இல்லை. ஷிர்க் அவன் நன்மையாக கருதி செய்யற காரணத்தால அந்த பாவத்துக்கு அவன் தௌபா செய்யாம ஏனைய பாவங்களுக்கு தௌபா செஞ்சு கொண்டிருப்பான். பயனளிக்குமா? பயனளிக்காது. முதல்ல அவன் எதுக்கு அவன் மன்னிப்பு தேடணும்? அவன் செய்யக்கூடிய ஷிர்க்குக்கு அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு தேடணும். அதிலிருந்து அவன் விலக வேண்டும். அதற்கு பிறகு அவனுக்கு மன்னிப்பே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதுவும் நமக்கு அகீதாவுடைய பல அடிப்படைகளை சொல்லக்கூடிய ஒரு செய்தி. இது இந்த இதுல முஸ்லிம்ல 6709, தமிழாக்கத்தில் எழுதினா 5013 நீங்க இந்த ஹதீஸை பார்க்கலாம். அடுத்து நாங்க வருவோம் 19வது ஹதீஸுக்கு வருவோம். عن أنس رضي الله عنه قال ذكر لي أن النبي صلى الله عليه وسلم قال لمعاذ من لقي الله لا يشرك به شيئا دخل الجنة قال ألا أبشر الناس قال لا إني أخاف أن يتكلوا. புகாரில் 129வது செய்தி. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அதாவது எனக்கு இது சொல்லப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை யாருக்கு சொல்றாங்க? முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொன்ன செய்தி. யாருக்கு சொன்னாங்க? முஆத் இப்னு ஜபல் அவர்களுக்கு சொன்ன செய்தி. அப்ப இந்த செய்தியை நீங்க எடுத்து பாருங்க. இந்த செய்தியில் கால லி முஆதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மல் லகிய, யார் லகியனா சந்திக்கிறாரோ, யாரா? அல்லாஹ்வை. மல் லகிய அல்லாஹ், யார் அல்லாஹ்வை சந்திக்கிறாரோ, எந்த நிலையில? லா யுஷ்ரிகு பிஹி ஷைஅன், அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்காத நிலை, அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்காத நிலையில் யார் அல்லாஹ்வை சந்திக்கிறாரோ தஹலல் ஜன்னா, அவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார். அவர் யாரு? அவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நறுமை சகோதரர்களை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எவ்வளவு, அதாவது ஷிர்க் என்ற பாவத்துல ஷைத்தான் ஒவ்வொருத்தரையும் வீழ்த்துவதற்கு என்னென்ன சூழ்ச்சிகளை செய்யறான் பாருங்க. உலகத்துல, அதாவது இஸ்லாத்தில் உள்ள மக்களுக்கு மத்தியிலும் எவ்வளவு பேர் இந்த ஷிர்க்ல வீழ்ந்து கிடக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அறிந்தோ அறியாமலோ. அப்ப இதுல நீங்க எடுத்தீங்களா, அல்லாஹுவை ஷிர்க் செய்ய, அல்லாஹுக்கு எதையும் இணையாக்காத நிலையில் யார் அல்லாஹுவை சந்திக்கிறாரோ தஹல் ஜன்னா, அவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார். கால அலா உபஷ்ஷிருன் நாஸ், முஆத் இப்னு ஜபல் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, இதை நான் மக்களுக்கு இந்த நன்மாராயத்தை அறிவிக்கட்டுமா என்று கேட்கிறாங்க. அலா உபஷ்ஷிருன் நாஸ், இந்த நன்மாராயத்தை மக்களுக்கு சொல்லட்டுமா, இந்த நற்செய்தியை சொல்லலாமான்னு கேட்கிறாங்க. கால அப்ப சொல்றாங்க, லா, இல்லை. என்ன சொல்றாங்க? வேண்டாம்ன்றாங்க. ஏன்? இன்னி அகாஃபு அன் யத்தகிலு, அவர்கள் அசட்டையாக இருந்து விடுவார்களோ என நான் அஞ்சுகிறேன், அசட்டையாக இருந்து விடுவார்களோ என அஞ்சுகிறேன் அப்படின்றாங்க சொல்லாங்க. அப்ப எனவே இதிலிருந்து நாங்கள் என்ன விளங்குகிறோம்? மக்களுக்கு நாங்கள் அறிவுரைகள் வழங்குகின்ற போதும் இந்த விடயங்களும் கவனிக்கப்பட வேண்டி இருக்கிறது. என்ன? மக்கள் அலட்சியமாக இருந்து விடக்கூடாது. இப்போ உதாரணம், ஒரு ஒரு பாவமே செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்திட்ட போய் நாங்கள் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பற்றி மட்டும் பேசிட்டு வந்தா அது ஆபத்தா இல்லையா? பாவத்திலே ஒரு சமுதாயம் இருக்குது, பாவத்திலே இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்துல போய் நீங்க அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பற்றி மட்டும் பேசிட்டு வந்தீங்கன்னா அவன் இன்னும் பாவத்துல தான் இருப்பான். அங்க என்ன சொல்ல வேண்டியிருக்கிறது? அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனையை பற்றியும் சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய தண்டனை எவ்வளவு கடுமையானது, அல்லாஹ் எப்படியெல்லாம் தண்டிப்பான், நரகத்துடைய அந்த விஷயங்கள், அதை பற்றி எச்சரிக்கைகளும் சொல்ல வேண்டுமே. குர்ஆன் இரண்டையும் தான் சொல்லும், சொர்க்கத்தையும் சொல்லும், நரகத்தையும் சொல்லும்.
எனவே இப்ப மக்கள் என்ன செஞ்சிருவாங்க, இதை கேட்டு மக்கள் அலட்சியமாக இருந்து விடுவார்கள் அப்படி என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர். ஆனா இது அவங்க பிற்காலத்துல மரணிக்கின்ற போது அதை சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்க பார்க்கிறோம். எனவே இந்த ஒரு நுட்பம் இருக்க வேண்டும். மக்களுக்கு நாங்க மார்க்கத்தை சொல்லும் போது இப்படியான ஒரு விவேகம் நமக்கு இருக்க வேண்டும். மக்களை வெருண்டோட செய்யவும் கூடாது. அதே நேரத்தில் மக்களை சும்மா அலட்சியமான ஒரு போக்கில் ஆக்கிவிடவும் கூடாது என்ற ஒரு ஹிக்மத்தை நாங்கள் இதுல பார்க்கிறோம் இந்த செய்தியில. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த செய்தி புகாரில 129வது செய்தியாக இந்த செய்தி இடம்பெறுகிறது. அடுத்து நாங்க வருவோம். அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال قيل يا رسول الله من أسعد الناس بشفاعتك يوم القيامة قال رسول الله صلى الله عليه وسلم لقد ظننت يا أبا هريرة ألا يسألني عن هذا الحديث أحد أول منك لما رأيت من حرصك على الحديث أسعد الناس بشفاعتي يوم القيامة من قال لا إله إلا الله خالصا من قلبه أو نفسه. பாருங்க, ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறாங்க. யாரு? அபூ ஹுரைரான்னு கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? மன் அஸ்அதுன் நாஸ். அதாவது எப்படி கேட்கிறாங்க? அதாவது மிக தகுதி உடையவர். இப்ப சஆதாண்ட என்ன? சஆதாண்ட வார்த்தை எடுத்தீங்கன்னா ஈடேற்றம். சயீத் என்ற என்ன? ஈடேற்றமானவர், நட்பாக்கியம் உள்ளவர். அஸ்அதண்டா மிகவும் நட்பாக்கியத்துக்குரியவர், மிகவும் தகுதி உடையவர் அப்படி என்ற அந்த வார்த்தை. மனிதர்கள் மிக தகுதி உடையவர். பிஷஃபாஅத்திக், உங்கள் பரிந்துரைக்கு. பிஷஃபாஅத்திக, உங்கள் பரிந்துரைக்கு. யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாள்ல, மறுமையுடைய நாளில் உங்கள் ஷஃபாஅத்துக்கு மனிதர்கள்ல மிக தகுதி உடையவர் யார்? இந்த கேள்வியெல்லாம் சஹாபாக்கள் கேட்கிறாங்கடா, அந்த அளவு அவங்கள்ட்ட இருந்து மார்க்கத்துடைய ஆர்வம், மார்க்கத்துடைய தெளிவு, விளக்கம், அந்த அந்தஸ்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த உயரிய நோக்கத்தில் தான் என்ன செய்தாங்க, கேட்டாங்க. இன்றைக்கு மார்க்கத்தை நிறைய பேர் படிக்கிறது என்ன, சும்மா ஒரு பொழுதுபோக்குக்காக மாதிரி சிலர் நினைக்கிறாங்க. இல்ல, மார்க்கத்தை ஆர்வத்தோடு அந்த விஷயங்களை செயல்படுத்த வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் படிக்கும் போது அல்லாஹ் நிச்சயமாக அதில் நிறைய அருள் புரிகிறான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க பாருங்க, அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னால, லகத் பனன்து, நான் எண்ணி இருந்தேன், யா அபா ஹுரைரா, அபூ ஹுரைராவே, அல்லா யஸ்அலனி அன் ஹாதல் ஹதீஸ் அஹதுன் அவ்வளு மின், என்னிடம் கேட்க மாட்டார்கள். அன் ஹாதல் ஹதீஸ், இந்த ஹதீஸை பற்றி, அஹதுன் ஒருவரும், அவ்வளு மின்க, உங்களை விட முதலாவது, உங்களுக்கு முன்னால யாரும் இதை பற்றி கேட்க மாட்டாங்கன்னு நான் எண்ணி இருந்தேன்றாங்க சொல்லலாம். சுபஹானல்லாஹ். எந்த அடிப்படை சொல்றாங்க? லமா ரஅய்து மின் ஹிர்ஸிக அலல் ஹதீஸ், ஹதீஸை கற்றுக்கொள்வதில் உங்களிடமிருந்து அந்த பேர் ஆர்வம். ஹிர்ஸ்னா என்ன? அந்த ஹிர்ஸ் என்பது பேர் ஆர்வத்தை ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க. அந்த அபூ ஹுரைரான்ட்ட அந்த பேர் ஆர்வத்தை பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு சொல்றாங்க, உங்கள்கிட்ட இருந்த பேரார்வத்தை நான் பார்த்தபோது நான் முடிவு செய்து கொண்டேன், உங்களை விட யாரும், உங்களுக்கு முன்னால் யாரும் இந்த கேள்வி என்னிடம் கேட்க மாட்டாங்க என்று. சுபஹானல்லாஹ். இப்படி சஹாபாக்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அடையாளப்படுத்தி வைத்திருந்தாங்கன்னு பாருங்க. இப்ப சொல்றாங்க, அஸ்அதுன் நாஸி பிஷஃபாஅத்தி யௌமல் கியாமா. இந்த ஹதீஸ்ல பாருங்க, ரசூலுல்லாஹ் தனது தோழர்களை எப்படி எல்லாம் பாராட்டுறாங்கன்னு பாருங்க. சுபஹானல்லாஹ். அவங்களை எப்படி எல்லாம் பாராட்டுறாங்க. அப்ப அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அஸ்அதுன் நாஸி பிஷஃபாஅத்தி யௌமல் கியாமா, மறுமையுடைய நாளில் எனது ஷஃபாஅத்துக்கு மனிதர்கள்ல மிக தகுதி உடையவர். மன் கால லா இலாஹ இல்லல்லாஹு ஹாலிஸம் மின் கல்பி. இப்படி பாருங்க, ரசூலுல்லாஹ் தனது காலத்துக்கு அதை வரையறுக்கல, எனது காலத்தில் வாழ்ந்தவர்கள் என்று அதை வரையறுக்கவில்லை. ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க, கியாமத் நாள் வரை இது பொருத்தம். என்ன? எவர்கள் இஹ்லாஸான உள்ளத்தோடு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வார்களோ, இஹ்லாஸான உள்ளத்தோடு, ஹாலிஸம் மின் கல்பி, அந்த தூய்மையான உள்ளத்தோடு எவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னாரோ அவர்தான் எனது ஷஃபாஅத்துக்கு மிக தகுதி உடையவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்படிப்பட்ட சிறந்த அந்த கூட்டத்தில் அல்லாஹ் எம்மை ஆக்கி அருள்வானாக. அந்த கலிமாவில் அவ்வளவு இஹ்லாஸானவர்களாக, உண்மையாளர்களாக நாம் வாழ்ந்து மரணிக்க வேண்டும். அவர்களுக்கு தான் இந்த ஷஃபாஅத். இந்த கவலை வேதனை என்று சொன்னா, அதாவது நாங்க பார்க்கிறோம், அதாவது இஸ்லாத்தில் இந்த இவ்வளவு தெளிவான வெளிப்படையான மார்க்கம், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் ஒரு வெண்மையான ஒரு வழிமுறையில் மார்க்கத்தில் உங்களை விட்டு செல்கிறேன், அதனுடைய இரவும் பகலை போன்றது என்று சொல்றான். அதாவது இதற்கு இரவு கிடையாது, அவ்வளவு தெளிவான வழி அல்லாஹ்வுடைய தூதர் விட்டு செல்ற வழி. ஆனா இன்று மக்களை பார்த்தீங்கன்னா, சில மக்கள் மார்க்கத்தின் பேரால் எப்படி ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சிலர்கள் எப்படி ஏமாற்றுகிறார்கள் என்றால், அதாவது நீங்கள் வாருங்கள், இந்த ஷேகிடம் வாருங்கள், இந்த வழியிடம் வாருங்கள், அவரிடம் நீங்கள் பையத்து செய்யுங்கள்,
அவர் உங்களுக்கு சில திக்ருகளை சொல்லித் தருவாரு, அதை நீங்க செய்யுங்க. நீங்க தொழ தேவையில்லை, நோன்பு பிடிக்க தேவையில்லை, அவர் என்ன சொல்றாரு அதை செய்யுங்க, அவர் உங்களை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போயிடுவார் என்று சொல்லி இப்படி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களும் அறியாமையின் காரணத்தால் எங்களை ஷேக் எங்களை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போவாரு, அவருடைய ஷஃபாத் மூலம் பரிந்துரையின் மூலம் எம்மை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போவார் என்று எல்லா ஷிருக்குகளையும் அவர்கள் செய்கிறார்கள். அவர்கள் செய்ய வேண்டிய எல்லா ஷிருக்குகளையும் செய்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்கணும். பாருங்க, இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு இந்த தகுதி அவங்க இழந்துடுறாங்க. ஏன்? ஷிருக்குக்கு போறாங்க. ஷிருக்குக்கு போகின்ற காரணத்தால் எதை இழக்கிறாங்க? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமாவை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒன்று கலிமாவை தவறாக விளங்கி வைத்திருப்பார்கள், கலிமாவுக்கு தவறான வியாக்கியானம் கொடுப்பார்கள், அல்லது கலிமாவை சரியாக விளங்காமல் இருப்பார்கள். அதனால பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பெரும் ஒரு அழிவில் விழுந்து கொண்டிருக்கிறாங்க சமுதாயம். பாருங்க, இங்க லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவுக்குரிய கடமைகளை தூய்மையாக அதை சொல்லி அதை தூய்மையாக தனது வாழ்வில் அதை செயல்படுத்தும் போதுதான் அவர் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஷஃபாத் என்பது அனைவருக்கும் தேவையானது. அதை விட்டு எவனும் விதிவிலக்கு பெற முடியாது. அந்த ஷஃபாத்துக்கு அனைவரும் தேவையுடையவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் அப்படித்தான் அந்த ஏற்பாட்டை அவன் செய்திருக்கிறான். அப்ப எனவே சுப்ஹானல்லாஹ், இந்த கலிமாவில் நாங்கள் எவ்வளவு தூய்மையாக வாழ்ந்து மரணிக்க வேண்டி இருக்கிறது நினைச்சு பாருங்க. அதுதான் உண்மையில் இதில் உண்மையான ஒன்றை இதுக்கு மாறு செய்யாமல் முரண்படாமல் வாழ வேண்டுமா இல்லையா? இது எவ்வளவு முக்கியமான ஒரு செய்தி அருமை சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதருடைய ஷஃபாத் என்பது நாளை மறுமையில் அனைவருக்கும் தேவையாக இருக்கும் போது அதற்கு அதாவது மிக தகுதியுடையவர்கள் யாருதான்? இவங்க தான். கலிமாவில் அவ்வளவு தூய்மையாக அதில் வாழ்ந்தவர்கள். இந்த கலிமாவில் அவ்வளவு அவங்க ஓரிரை கொள்கையில் பிடிப்போடு வாழ்ந்தவர்கள், ஷிர்கை விட்டு மிக தூரமாக இருந்தவர்கள், பிதத்தை விட்டு மிக தூரமாக இருந்தவர்கள் அவர்கள். எனவே இது நாங்கள் இதில் படிக்கக்கூடிய 20வது ஹதீஸ். 21வது ஹதீஸுக்கு நாம் வருவோம். அன் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم لا تطروني என்றும் வருகிறது. لا تطروني كما أطرت النصارى ابن مريم فإنما أنا عبده فقولوا عبد الله ورسوله. இதெல்லாம் அகீதாவுடைய மிக முக்கியமான இடங்கள் இவைகள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த அறிவுரைகள் எல்லாம் சரியாக பேணாத காரணத்தால் என்ன செய்கிறார்கள்? வழிதவறி கொண்டிருக்கிறாங்க. அந்த வழிதவருக்கு யாரு பொறுப்பு? அவர்கள் தான் பொறுப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள், அழகா சொல்லிட்டாங்க. இதை உமர் ரலியல்லாஹு அவர்கள் பிம்பர்ல சொல்லுவாங்க, உரை நிகழ்த்தும் போது சொல்லுவாங்க. யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிம்பர்ல சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இவ்வாறு சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். யார் அறிவிக்கிறாங்க? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அப்ப லா துதுரூனி, லா துதுரூனி என்ற என்னை உயர்த்தி விடாதீர்கள். கமா அத்ரத்தின் நசாரா, கிறிஸ்தவர்கள் உயர்த்தி விட்டதை போல. யார? இப்ன மரியம், மரியமுடைய மகனை தெளிவா சொல்றாங்க, மரியமுடைய மகன். ஏன்னா அவர்கள் என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வுடைய அந்தஸ்துக்கு உயர்த்தினார்கள். நவுதுபில்லா. அல்லாஹ்வுடைய பிள்ளை என்று சொல்லி என்ன செஞ்சார்கள்? அபாண்டத்தை சுமத்தினார்கள். தெளிவா என்ன சொல்றாங்க? அதாவது மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவரை அந்த கிறிஸ்துவர்கள் உயர்த்தியது போன்று நீங்கள் என்னை உயர்த்தி விடாதீர்கள் என்று தெளிவா முன்னால வழிகேட்டு போயிருக்கிறாங்க. அந்த வழிகேட்டுக்கு நீங்க போயிடாதீங்கன்னு தெளிவா சொல்றாங்க. அப்படி இருக்க இன்றைக்கு என்ன செய்யலாம்? நாங்க ரசூலுல்லாஹ்வை புகழ்றோம் என்று சொல்லி அந்த மௌலிது வரிகளை நாங்க பார்த்தோம். எவ்வளவு வரம்பு மீறல்கள் அதில் இருக்கிறது, எவ்வளவு ஷிருக்குகள் அதில் இருக்கிறது. அப்படி என்று இருக்கும் போது என்ன செய்வது? அதை விட்டு கொடுக்காமல் இருக்கிறார்கள். நாங்கள் ஷிருக்குல தான் இருப்போம் என்கிறார்கள். அடுத்து பாருங்க, ஃபஇன்னமா அன அப்துஹு, அதாவது அழுத்தி சொல்றாங்க, ஃபஇன்னமா அன அப்துஹு, நிச்சயமாக நான் அவனது என்ன அடியான் என்பதை ரசூலுல்லாஹ் எவ்வளவு அவனுடைய அடியான் என்பதை அழுத்தி சொல்றாங்க. ஃபஇன்னமா அன அப்துஹு, நான் அல்லாஹ்வின் அடியான் தான் என்று சொல்றாங்க. பாருங்க, அப்ப அந்த அடியான் அடிமை சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை இவ்வளவு அழுத்தி சொல்லக்குள்ள இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா கண்டவனை எல்லாம் என்ன செய்யறான்? எங்கேயோ உயர்த்தி கொண்டிருக்கிறான். என்ன செய்கிறான்? அதாவது யாரை அழைக்கிறான்? 1000 முறை முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி நீங்க தனிமையில் அழைத்தால் அவர் உங்களுக்கு பதிலளிப்பார் என்றெல்லாம் படிக்கிறான். எப்படியெல்லாம் வரம்பு மீறி போறான்னு பாருங்க. இவ்வளவு தெளிவா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்க வழிகேட்டுக்கு போறோம். ஃபகூலு, நீங்கள் சொல்லுங்கள். எப்படி? அப்துல்லாஹி வ ரசூலு, நீங்க எப்படி சொல்ல வேண்டும்? அல்லாஹ்வுடைய அடியார், அவனது தூதர் என்றுதான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்க சொல்ல வேண்டும். அப்ப இவ்வளவு தெளிவான வழிகாட்டல் இருக்கும் போது இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா என்ன செய்யறாங்க? புகழ்வதில் வரம்பு மீறக்கூடாது. எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் புகழுமாறு சொல்லி இருக்கிறாங்க? அப்துல்லாஹ் வ ரசூலுஹு,
இதை தாண்டக்கூடாது. அல்லாஹுடைய அடியார், அல்லாஹுடைய தூதர். அப்ப எனவே இதை தாண்டிட்டான்னு சொன்னா அவன் வழிகட்டு போயிட்டான். அப்ப ரசூலுல்லாஹ் வந்து இதுக்கு பொறுப்பா இல்ல. அவங்க என்ன செஞ்சிருவாங்க, நான் தெளிவாக சொல்லிவிட்டேன்னுவாங்க. அப்படிதான் நாளை மறுமையில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்து கேட்கும் போதும் அவங்களும் சொல்லிடுவாங்க, என்ன, நான் சொன்னதெல்லாம் உன்னை வணங்குமாறு தான் சொன்னேன், நான் இதுக்கு பொறுப்பல்லன்றுவான். அதே போன்றுதான் இவர்கள் இப்படி வழிகட்டு செல்பவர்கள் அங்க அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொல்றாங்க, நான் மக்களுக்கு தெளிவாக சொல்லிவிட்டேன், இதற்கு அவர்கள் தான் பொறுப்பு, இந்த வழிகேடுக்கு. எனவே நறுமை சகோதரர்கள், உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட வேண்டும். உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதரை நாம் நேசிக்கிறோமா, அவங்களுடைய வார்த்தைகள் இவைகள், இதற்கு நாம் கட்டுப்பட வேண்டும். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்தது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னாலே சில சிறுமிகள் பாடுகிறார்கள், வஃபீனா நபியுன் யஅலம் மா ஃபீ கதின், இதோ நம்மிடம் ஒரு நபி உள்ளார், நாளை நடப்பதை அறிவார்னு ரசூலுல்லாஹ் நிறுத்த சொல்றாங்க. அதை படிக்காதீங்க, அதை நிறுத்துங்க, அப்படி படிக்காதீர்கள், அதுக்கு முன்னால படிச்சது வேண்டாம், அதை பாடுங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். இப்படி அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால அது தடுக்கப்படுது, ரசூலுல்லாஹ் அதை தடுக்கிறாங்க என்றதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த செய்தி புகாரில 3445 செய்தியாக இடம்பெறுகிறது. முக்கியமான ஒரு செய்தி, அக்கீதாவுல ஒவ்வொருவரும் விளங்கி வைத்திருக்க வேண்டிய ஒரு செய்தி. அடுத்து 22வது செய்திக்கு நாம் வருவோம். عن أبي هريرة رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال يأتي الشيطان أحدكم فيقول من خلق كذا من خلق كذا حتى يقول من خلق ربك فإذا بلغه فليستعذ بالله فلينتهي. பாருங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், என்ன, யஅதி ஷைத்தானு அஹதகும், யஅதி ஷைத்தான், ஷைத்தான் வருவான், யஅதி என்ன, வருவான், ஷைத்தான், அஹதகும், உங்கள் ஒருவரிடம் ஷைத்தான் வருவான். பாத்தீங்களா, ஷைத்தான் வருவான்டா என்ன, அவன் ஃபேஸ்புக் ஊடாகவும் வருவான், வாட்ஸ்அப் ஊடாகவும் வருவான், இந்த சோசியல் மீடியா ஊடாகவும் வருவான், மனித தோற்றத்திலும் அவன் வருவான், அப்படிதானே, அவன் வருவான், உங்களிடம் வருவான், ஷைத்தான் உங்கள் ஒருவரிடம் வருவான், வந்து என்ன செல்வான், ஃபயகூலு மன் ஹலக கதா, மன் ஹலக கதா, இவ்வாறு இதை படைத்தது யார், மன் ஹலக கதா, இதை படைத்தது யார், இப்படி அவன் கேட்டு கேட்டு வந்து அவன் என்ன செய்வான், ஒரு கட்டத்துக்கு வரும்போது எப்படி கேட்பான், மன் ஹலக ரப்பக். இதெல்லாம் ஒரே தடவை நடந்து நினைச்சிடாங்க, சந்தேகங்களை ஷைத்தான் படிப்படியாக ஏற்படுத்துவான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஷைத்தான் வந்து ஒரே தடவை இந்த கேள்வியெல்லாம் கேட்டு முடியும் அப்படி அல்ல, படிப்படியாக ஷைத்தான் என்ன செய்வான், ஒருவனுடைய உள்ளத்தில் இப்படி அவனது தீன்ல மார்க்கத்துல சந்தேகங்கள் உருவாக்குவான். அதற்கு நாங்கள் வழிவிடக்கூடாது, அந்த வழிகளை நாம் அடைத்து விட வேண்டும். அப்படியான பேஸ்புக் பேஜ்களாக இருக்கலாம், அப்படியானவர்களோட தொடர்பு நாங்கள் ஏற்படுத்தி தவிர்த்து கொள்ள வேண்டும். அதாவது எமது தீன்ல ஒருத்தன் சந்தேகத்தை ஏற்படுத்துறான்டா, அவன்ட பயானை நான் கேட்கணுமா, அந்த மாதிரியான உரைகள் நாங்கள் அந்த பக்கமே செல்லக்கூடாது. எனவே சுப்ஹானல்லாஹ், இப்படி வந்து என்ன செய்வான், கேள்வி கேட்பான், மார்க்கத்துல சந்தேகத்தை ஏற்படுத்துவான், உங்களுக்குள்ள ஏற்படுத்தி இறுதியில் என்ன செய்வான், எந்த கேள்வியை கேட்பான், எப்படி வரும், அதாவது உனது ரப்பை படைத்தது யார், உனது ரப்பை, உன் இறைவனை படைத்தவன் யார் அப்படி என்று சொல்லி கேட்கின்ற இப்படி இந்த நிலைக்கு வரும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப நாங்கள் அந்த சந்தேகங்களுக்கு இடம் அளிக்கவே கூடாது, மிக உறுதியாக இருக்கணும். அந்த மாதிரியான இதற்கு இடம் அளிக்க கூட, இப்படியான சந்தேகமானவர்களோட நாங்க வாக்குவாதங்கள்ல ஈடுபடவும் கூடாது, இல்லைங்களா. தவா கொடுக்க போறோம்னு சிலர் என்ன செய்யறாங்க, அவன் இஸ்லாத்தை விட்டே வெளியே போனாலும் இருக்கிறான், அவனுக்கு இஸ்லாம் தெரியும், அதனால அதுதான் பிரச்சனை, அவன் மார்க்கம் தெரியாம போய் தவா செய்யறதுக்கு போய். எனவே இப்படி சந்தேகங்களை ஏற்படுத்தக்கூடியவர்களோடு நாங்கள் உட்காருவதோ அப்படியானவர்கள் இது பண்றதோ முழுமையாக தவிர்த்து கொள்ள. ஃபைதா ரசூலுல்லாஹ் பாருங்க, சஹாபாக்கள் சொல்றாங்க, என்ன, தஜ்ஜால் வருவான், வரும்போது நீங்க அவனை பார்க்க செல்லக்கூடாதுன்றாங்க. சஹாபாக்கள் ஈமான்ல எவ்வளவு உறுதியாக இருந்தவர்கள், அவங்கள பார்த்தா முதலாவது சொல்றாங்க அந்த செய்தியை. அப்ப எனவே ஏன் மார்க்கத்தில் சந்தேகம் ஏற்படுத்தக்கூடிய அந்த பகுதிகளுக்கு நாங்கள் சென்று விடக் கூடாது, அதுக்கு இடமளிக்க கூடாது. ஷைத்தான் அப்படியான சந்தேகங்களை ஏற்படுத்த முயல்வான். அப்ப இவ்வாறு அப்படியான ஒரு நிலை வந்தால், ஃபைதா பலஹு, அப்படியான ஒரு நிலை அப்படி அவனை ஏற்படுத்தி விடுவான் என்றால், ஃபல்யஸ்தஇஸ் பில்லாஹ், உடனே அவர் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடட்டும். ஃபல்யன்தஹி, விலகிக் கொள்ளட்டும் என்றால் என்ன, இத்தகைய சிந்தனையிலிருந்து விலகிக் கொள்ளட்டும், உடனே விலகிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் இந்த இவ்வாறான தவறான சிந்தனையிலிருந்து என்னை பாதுகாத்து விடுவாயாக என்றேன். அதாவது இன்றைக்கு நீங்க எடுத்து பார்த்தீங்களா, சிலர் வந்து இப்படியான சந்தேகங்கள்ல இஸ்லாத்துல பிடிப்பில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. மேலோட்டமா வெளிப்படையா இஸ்லாத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா இப்படியான சந்தேகங்கள் அவங்களுக்கு ஊடுருவி இருக்கிறது.
அப்ப என்ன, இந்த வழிகாட்டல் அவன் சரியா பேணாத காரணத்தால இப்படியான நிலைகள் உருவாகி இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவங்களுக்கு மார்க்கத்தில் சரியான தெளிவில்லாத காரணத்தால இந்த நிலை உருவாகி இருக்கிறது. இந்த செய்தியை நீங்க பாருங்க, புகாரில 3776 செய்தி, 3776 செய்தி. இது மிக மார்க்க விஷயங்கள்ல சந்தேகங்கள், வீணான சந்தேகங்கள் வந்தா உடனே யா அல்லாஹ் இப்படியான இந்த தீ என்னை பாதுகாத்து விடுவாயாக, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அவுது பில்லாஹி மின்ஹா என்று நாங்கள் உடனே பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு வழிகாட்டல். இன்று நாங்கள் வாழக்கூடிய காலத்துக்கு மிக தேவையானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நாங்கள் வருவோம் 23வது ஹதீஸ். அன் சுஹைபின் ரலியல்லாஹு அன்ஹு அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال إذا دخل أهل الجنة الجنة قال يقول الله تبارك وتعالى تريدون شيئا أزيدكم فيقولون ألم تبيض وجوهنا ألم تدخلنا الجنة وتنجنا من النار قال فيكشف الحجاب فما أعطوا شيئا أحب إليهم من النظر إلى ربهم عز وجل. சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இதா தகல அஹ்லுல் ஜன்னதி அல் ஜன்னா. இப்ப இதா தகலன்னா நுழைந்து விட்டால், அஹ்லுல் ஜன்னா என்றா சோனவாசிகள், சுவர்க்கவாசிகள், அல் ஜன்னா சுவர்க்கவாசிகள் சோனத்தில் நுழைந்து விட்டால், அல்லாஹ் அந்த பாக்கியத்துக்குரிய நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானல்லாஹ். அன்பிற்குரிய சகோதரர்களே, நுழைந்து விட்டால், சொர்க்கவாசிகள் சோனத்தில் நுழைந்து விட்டால், யகூலுல்லாஹு தபாரக வ தஆலா, அல்லாஹ் அந்த சொர்க்கவாசிகளிடம் கேட்பான், துரீதூன ஷைஅன் அஸீதுக்கும், அதாவது உங்களுக்கு நான் ஏதாவது ஒன்றை அதிகப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? உங்களுக்கு ஏதாவது ஒன்றை நான் அதிகப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? எவ்வளவு அற்புதமான உரையாடல். சுப்ஹானல்லாஹ். ரப்போடு அந்த சொர்க்கவாசிகள் உரையாடக்கூடிய இடம். துரீதூன ஷைஅன் அஸீதுக்கும் ஃபயகூலூன, அவர்கள் அந்த சொர்க்கவாசிகள் சொல்வார்கள், அல்லாஹ்விடம் கேட்பார்கள், அலம் துபையில் வுஜூஹனா, நீ எமது முகங்களை நீ வெண்மையாக்கவில்லையா? அலம் துதகில்னல் ஜன்னா, எம்மை நீ சொர்க்கத்தில் நுழைவிக்கவில்லையா? வதுனஜ்ஜினா மினன் நார், எம்மை நீ நரகத்தை விட்டு பாதுகாக்கவில்லையா? இதைவிட நமக்கு என்ன பாக்கியம் வேண்டும்? இதைவிட நமக்கு நீ என்ன, நீ நமக்கு அதிகப்படுத்த வேண்டும்? அப்படி என்று சொர்க்கவாசிகள் கேட்பார்கள், சோனவாசிகள் கேட்பார்கள். அந்த உரையாடல் நடந்து கொண்டிருக்கும் போதே, அதாவது ஃபயக்ஷிஃபுல் ஹிஜாப், அல்லாஹு தஆலா என்ன செய்வான்? திரையை அகற்றுவான். திரையை அங்கு அகற்றுவான். அகற்றினால் அந்த ரப்பை சொர்க்கவாசிகள் பார்ப்பார்கள். ஃபமா உஅது ஷைஅன் அஹப்ப இலைஹிம் மினன் நظر இலா ரப்பிஹிம் அஸ்ஸ வஜல், அதாவது இதை விட ஒரு இன்பம் இல்லை சொர்க்கவாசிகளுக்கு கிடைக்கக்கூடிய இந்த இன்பம் இருக்கிறதே, தன்னுடைய ரப்பை பார்க்கக்கூடிய இந்த இன்பம், சுப்ஹானல்லாஹ். நறுமை சகோதரர்களே, மிக விருப்பமானது வேறு எதுவுமே இருக்காது. அவர்கள் சொர்க்கத்துடைய இன்பங்களை மறந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு இன்பம், ரப்பை பார்க்கக்கூடிய அந்த இன்பம். எனவே சுப்ஹானல்லாஹ், நறுமை சகோதரர்களே, இந்த ஹதீஸ் மிக அற்புதமான ஒரு செய்தி. சொர்க்கவாசிகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியம், அந்த ரப்பை பார்க்கக்கூடிய அந்த அற்புதமான அந்த பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த செய்தி, இந்த செய்தி நமக்கு சொல்கிறது. இது முஸ்லிம்ல 467, தமிழாக்கத்தில் 297வது செய்தியாக இந்த செய்தி இடம்பெறுவதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கக்கூடிய துஆக்கள்ல ஒரு துஆ தான், وأسألك لذة النظر إلى وجهك والشوق إلى لقائك في غير ضراء ولا مضرة ولا فتنة مضلة. அப்படி கேட்பாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக லذة النظر إلى وجهك, உனது திருமுகத்தை பார்க்கக்கூடிய அந்த இன்பத்தை, அந்த லذة النظر, அந்த இன்பத்தை நான் உன்னிடம் கேட்கிறேன். அதே போன்று உன்னை சந்திப்பதற்குரிய அந்த ஆர்வம், அந்த ஷவுக், அந்த தேட்டம், அதை நான் உன்னிடம் கேட்கிறேன் அப்படின்னு ரசூல் துஆ செய்வார்கள். பண்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, அப்ப இது நாளை மறுமையில் சொர்க்கவாசிகள் அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய அந்த பேரின்பத்தை அடைவதை இந்த செய்தி நமக்கு சொல்கிறது.
எனவே இந்த உலகத்தில் நாம் அந்த ரப்புக்காக நம்மை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த ரப்புக்கு முன்னால் தொழுகின்றோம், ரப்போடு உரையாடுகிறோம், ரப்போடு சுஜூதில் நெருக்கமாக இருக்கிறோம். அந்த ரப்பை நாம் இந்த உலகத்தில் பார்க்க முடியாது. நாளை மறுமையில் சொர்க்கத்தில் தான் அல்லாஹ் அந்த இன்பத்தை வைத்திருக்கிறான். அது எவ்வளவு பெரிய இன்பம் என்பதை நமக்கு இந்த ஹதீஸ், இந்த செய்தி சொல்கிறது. அடுத்த நறுமை சகோதரர்களே, 24வது ஹதீஸ். அனில் பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹுமா அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال إذا أقعد المؤمن في قبره إذا أقعد المؤمن في قبره أتي ثم شهد أن لا إله إلا الله وأن محمد رسول الله فذلك قوله يثبت الله الذين آمنوا في القول الثابت. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அதாவது கபர்ல உக்இதண்டா உட்கார வைக்கப்படுவது. என்ன செய்வது? அப்ப இதா உக்இதல் முஃமினு ஃபி கப்ரிஹி, இதா உக்இதல் முஃமினு ஃபி கப்ரிஹி, அதாவது ஒரு மூமின் பாருங்க, இதா அல் முஃமின், ஒரு மூமின் கபர்ல வந்து என்ன செய்யப்படுகிறான்? அவன் எலும்பி உட்கார வைக்கப்பட்டதும் அவனது கபர்ல ஊத்தியன்னு சொன்னா என்ன செய்வாங்க? 2 வானவர்கள் கொண்டு வரப்படும், 2 வானவர்கள் வருவார்கள். அவரிடம் என்ன செய்யப்படும்? 2 வானவர்களை கொண்டு வரப்படும். அல்லாஹ்வுடைய கட்டளை கேட்டு அந்த வானவர்கள் வருவார்கள். அவர்கள் வந்து சும்ம ஷஹித அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அந்த மலக்குகள் என்ன செய்வாங்க? அவரிடம் கேள்வி கேட்பார்கள், கேள்வி கேட்கப்படும். பிறகு அவர்களிடம் அந்த இறை நம்பிக்கையாளர், அந்த மூமின், அவர் என்ன சொல்வாரு? அவர் சொல்வாரு, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய தூதராவார்கள் என அவர் சாட்சி கூறுவார். அவர் சாட்சி கூறுவார். அதைத்தான் இந்த குர்ஆனுடைய வசனம் உறுதிப்படுத்துகிறது. இந்த வசனம் 14வது அத்தியாயத்துடைய 27வது வசனம். யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி ஸாபிதி ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরাহ. அதாவது அல்லாஹ் தஆலா மூமின்களை, அல்லாஹ் என்ன செய்றான்? மூமின்களை அந்த உறுதிமிக்க பலமான வார்த்தைகளை கொண்டு, அந்த பலமான வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் அவர்களை உறுதிப்படுத்துகிறான், இவ்வுலகிலும் மறுமையிலும் என்ற வசனம் இதைத்தான் சொல்கிறது. எனவே நறுமை சகோதரர்களே, அப்ப அந்த கபரில் ஒரு மூமினுக்கு என்ன நடக்கிறது? அந்த கபருடைய வாழ்க்கை, அந்த மறைவான விஷயம், அந்த மறைவான வாழ்க்கையுடைய செய்தியை வஹீன் மூலம் தான் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லலாம். அவங்க வஹீன் மூலம் நமக்கு சொல்கிறார்கள். இவ்வாறு ஒரு மூமின் கபரில் அவன் உட்கார வைக்கப்பட்டு மலக்குகள் அவனிடம் கேள்வி கேட்பார்கள். அந்த கேள்விகள் நாங்கள் வேறு ஹதீஸ்களை படிச்சிருக்கிறோம். அதே போன்று அதில் மன் ரப்புக் வமா தீனுக் வமன் நபியுக் என்ற வார்த்தைகள், அது மாதிரி இது பாருங்க, அவர் என்ன சொல்வார்? சாட்சி சொல்வார், லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அவர் அந்த வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்தாருண்டா அவர் சொல்லுவார். அங்க வந்து இந்த உறுதியெல்லாம் அவருக்கு எதன் மூலம் கிடைக்குது? அல்லாஹ் மூமின்களை அவங்க இந்த உலகத்தில் அந்த கலிமாவை வந்து அவ்வளவு உறுதியாக பற்றி பிடித்து வாழ்ந்தார்கள். அல்லாஹ் அவர்களை பலப்படுத்த வேண்டிய இடங்களில் எல்லாம் அல்லாஹ் அவர்களை பலப்படுத்துவான். அவங்க உயிர் பிரியக்கூடிய நேரத்தில், அவங்களோட கபருடைய வாழ்க்கையில், மறுமை வாழ்க்கையில் எல்லாம் அல்லாஹ் அவர்களை பலப்படுத்துவானேன். அவங்க கலிமாவில் அவ்வளவு உறுதியாக வாழ்ந்தவர்கள், அவங்க அவ்வளவு உறுதியாக அந்த கலிமாவுக்குரிய கடமைகளை நிறைவேற்றியவர்களாக வாழ்ந்தவர்கள். அதனால் அங்க வேற யாராலையும் பலப்படுத்த இயலாது. யாரும் உதவிக்கு வர முடியுமா? மனைவிக்கு வர முடியுமா? பிள்ளைகளுக்கு வர முடியுமா? கணவனுக்கு வர முடியுமா? வேறு யாருக்கும், நண்பர்களுக்கு, உயிர் நண்பன் என்றவனுக்கு வர முடியுமா? எவனுக்கும் வர முடியாத இடம். சொல்லுவாங்க, என்ன செய்யறாங்க? ஜனாசாவை அடக்கி போட்டு கபருக்கு மேல இருந்து தான் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க, என்ன, இப்போது அவர் விசாரிக்கப்படுகிறார். இஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும் வஸலு லஹு அத்-தஸ்பீத் ஃபஇன்னஹு அல்லான யுஸ்அல். உங்களுடைய சகோதரனுக்காக பாவ மன்னிப்பு தேடுங்கள். அவரது உறுதி அத்-தஸ்பீத், இங்க வர யுஸப்பித் தான். அந்த தஸ்பீத் உறுதிக்காக அல்லாஹ்விட்ட பிரார்த்தியுங்க. அங்க அந்த மூமின்கள் உடைய துவா எவ்வளவு பெருமதி மிக்கதுன்னு பாருங்க. அந்த கபர்ல உள்ளவருக்கு நீங்க அவருடைய உறுதிக்காக துவா செய்யுங்க. ஏன்னா அவர் இப்ப விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். விசாரணைக்குரிய இடம். சுப்ஹானல்லாஹ், நறுமை. அந்த இடத்துல அந்த உறுதி நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நாம் இந்த உலகத்தில் கலிமாவிலே வாழ்ந்திருக்க வேண்டும், அதற்குரிய கடமைகளை செய்திருக்க வேண்டும். இது பல விஷயங்களை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. நமது அந்த மறைவான கபருடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இது 24வது ஹதீஸ். 25வது ஹதீஸுக்கு வருவோம். அன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா قالت عن النبي صلى الله عليه وسلم عن عائشة رضي الله عن النبي صلى الله عليه وسلم قال في مرضه الذي مات
في مرضه الذي مات فيه لعن الله اليهود والنصارى اتخذوا قبور أنبيائهم مسجدا قالت ولولا ذلك لأبرزوا قبره غير أني أخشى أن يتخذ مسجدا. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஃபீ மரலிஹி என்ற அவரோட நோயில, ரசூலுல்லாஹ்வுடைய நோயில், அல்லதி மாத ஃபீ எந்த நோயில் அவங்க மரணித்தார்களோ அந்த நோயில் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸரா. அதெல்லாம் சொல்ல வேணும், அவ்வளவு முக்கியமான செய்தி, மக்கள் வழிகட்டு விடக்கூடாது. இப்ப யூதர்களையும் கிறிஸ்துவ அல்லாஹ் சபிப்பானாக, லஅனல்லாஹு அல்லாஹ் சபிப்பானாக, அல் யஹூத வன் நஸரா யூதர்களையும் கிறிஸ்துவர்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. நினைச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட நபி அந்த இடத்துல சொல்றாங்க, இது எவ்வளவு பெரிய பாவம் இது. அல்லாஹ்வுடைய சாபத்துக்குள்ளாகக்கூடிய ஒரு விஷயத்தை இன்றைக்கு எங்களோட சமூகம் இதுல வீழ்ந்து கிடக்குதுன்ற எவ்வளவு கவலையாக இருக்குது. இத்தகது என்ற எடுத்தார்கள், ஆக்கிவிட்டார்கள். குபூர் அன்பியாஹிம் நபிமார்களுடைய கபர்களை மஸ்ஜிதாக ஆக்கினார்கள். அப்ப ஆயிஷா சொல்கிறார்கள், காலத் வலௌலா ذلك லஅப்ரஸு கபரஹு. அந்த பயம் மட்டும் இல்லையாயின் அல்லாஹ்வுடைய தூதருடைய கபரை திறந்த வெளியில் நபித்தோழர்கள் வைத்திருப்பார்கள். லஅப்ரஸுனா வெளிப்படையாக வைத்திருப்பாங்க, அவரது கபரை வெளிப்படையாக வைத்திருப்பார்கள். அந்த பயம் மட்டும் இல்லை என்றிருந்தால், எனினும் அதுவும் வணக்கஸ்தலமாக ஆக்கப்பட்டு விடுமோ என நான் அஞ்சுகிறேன் என்று சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்ப பாருங்க, அவர் எவ்வளோ சஹாபாக்கள் இந்த விஷயத்தில் எவ்வளவு மிக கண்ணும் கருத்துமாக இருந்தாங்க என்பதை நாங்க பார்க்கிறோம். அப்ப சுப்ஹானல்லாஹ், நபிமார்களுடைய கபர்கள், அட்ரஸ் இல்லாதவங்களோட கபர்கள், நபிமார்களுடைய கபர்கள் அவங்க மஸ்ஜிதுகளாக எடுத்துக்கொண்ட காரணத்தால் அவங்க அல்லாஹ்வுடைய சாபத்துக்குள்ளானார்கள். அப்ப அந்த இவ்வளவு சொல்லாங்க, இறுதி நேரத்தில் செய்த வசியத் என்று நாங்க பார்க்கிறோம். அட்ரஸே இல்லை, அறிமுகம் இல்லாதவர்களுக்கு அவர் அங்க வந்து அந்த வழியா போனார், அங்க ஒரு தர்கா. எப்படி வச்சுக்கிறான் தர்காவை, அவர் அங்க வந்து உழு செஞ்சாரு, அதுக்கு ஒரு தர்கா, அங்க வந்து கொஞ்சம் உட்கார்ந்தாரு, அதுக்கு ஒரு தர்கா, இப்படியெல்லாம் தர்கா வச்சிருக்கான். பாருங்க, சொல்லுங்க எவ்வளவு எச்சரித்த ஒரு விஷயம். அவனோட மௌத்துடைய நேரத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கான், அந்த நேரத்தில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இவைகள். நாங்க இந்த சமுதாயம் இதிலிருந்து விடுபட வேணுமா இல்லையா? ஒவ்வொரு மஸ்ஜித் கபர்கள், தர்காக்கள் என்று பார்க்கிறோமா இல்லையா? பள்ளியில தொழுதுட்டு வரான், வெளியில வந்து ஷிர்க செய்யலாம். அப்ப அந்த அமல்கள் எந்த பயனுமற்றது. அன்பிற்குரிய சகோதரர்களை, இவ்வளவு சொல்லாங்க எச்சரித்த ஒரு விஷயம் இது. இந்த செய்தி புகாரில் 1330வது செய்தியாக இடம்பெறுகிறது. அடுத்து நாங்கள் 26வது ஹதீஸுக்கு வருவோம். அன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா قالت قلت يا رسول الله ابن جدعان كان في الجاهلية يصل الرحم ويطعم المسكين فهل ذاك نافعه؟ قال لا ينفع إنه لم يقل يوما رب اغفر لي خطيئتي يوم الدين. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு முக்கியமான கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறாங்க. அதாவது இப்னு ஜுத்ஆன் என்ற ஒரு மனிதரை பத்தி கேட்கிறாங்க. இப்னு ஜுத்ஆன் ஒரு மனிதர் இருந்தார் ஜாஹிலிய காலத்துல. இந்த மனிதர் வந்து யஸிலுர் ரஹீம், உறவுகளை பேணுபவராக இருந்தார். உறவுகளை பேணி நடப்பவர். யஸிலுர் ரஹீம், ரஹீம்னா உறவுகள், யஸிலனா உறவுகளை பேணி நடப்பவராக இருந்தார். யஸிலனா சேர்ந்து, அப்படித்தானே, யஸிலு வஸல யஸிலு சேர்ந்து, உறவுகளை சேர்ந்து பேணி நடப்பவராக இருந்தார். வயுத்இமுல் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிப்பவராகவும் இருந்தார். ஃபஹல் ذاك نافعه, அது அவருக்கு பயனளிக்குமா என்று கேட்கிறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா யன்ஃபஉஹு, அது அவருக்கு பயனளிக்காது, பயன் தராது. ஏன்? இன்னஹு லம் யகுல் யௌமன், அவர் ஒரு நாளாவது சொல்லியிருக்க மாட்டார். எப்படி? ரப்பிக்ஃபிர்லி ஹதீஅதி யௌமத்தீன், இறைவா விசாரணை நாளில் என் பாவத்தை மன்னித்தருள்வாயாக என்று ஒரு நாள் கூட சொல்லியிருக்க மாட்டார். இன்றைக்கு முஸ்லீமா இருந்து கூட இதை சொல்லாம இருக்கிறான், அல்லாஹ்விட மன்னிப்பு கேட்காம இருக்கிறான். நினைச்சு பாருங்க. அப்ப எனவே இங்க வந்து என்ன சொல்றாங்க இந்த ஹதீஸ்ல? ஈமானின்றி நல்ல அமல்கள் பயனளிக்காது. என்ன சொல்றாங்க? ஈமானின்றி எந்த நல்ல அமலும் பயன் தராது. ஈமான் மட்டும் இருந்தா ஈமான் பயன் தரும், அப்படித்தானே? ஈமான் மட்டும் இருந்தால் அந்த ஈமான் பயன் தரும். ஒரு அணுவளவு ஈமான் இருந்தாலும், ஒருவருடைய உள்ளத்தில் அணுவளவு ஈமான் இருந்தாலும் அந்த ஈமான் பயனளிக்கும், ஷிர்க் இல்லாம இருந்தா. ஆனா ஈமானின்றி எந்த நற்செயலும் பயனளிக்காது. எவ்வளவு முக்கியமான விஷயம்னு பாருங்க. ஈமானின்றி
எந்த நற்கருமும் பயன் தராது. அப்ப நல்லா விளங்கிக்கோங்க. அப்ப ஜாஹிலிய காலத்துல என்ன செய்யறாங்க? அவர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் பயன் தராது. ஏன்? ஈமான் இல்லை. ஈமான் அவர்களிடம் இருக்கவில்லை. ரப்பை அறியவில்லை. ரப்பிடம் அவங்க யா அல்லாஹ் என்ன ரப்ப அறிஞ்சதான் ரப்பிடம் மன்னிப்பு கேட்கலாம். அப்படிதான். இப்ப ரசூலுல்லாஹோட ஹதீஸ் நீங்க முஸ்லிம்ல பார்க்கலாம். என்ன ஒரு அடியான் பாவம் செய்து ரப்பிடத்துல கேட்கிறான், எப்படி ரப்பே என்னை மன்னிப்பாயாக என்று கேட்கும் போது அல்லாஹ் என்ன சொல்றான்? அடியான் அறிந்து கொண்டான் அவனை மன்னிப்பதற்கு ஒரு ரப் இருப்பதை. அதான் முக்கியமான இடமாங்க ஹதீஸ்ல. என்ன? அடியான் தன்னை மன்னிப்பதற்கு ஒரு ரப் இருக்கிறான் என்று அறிந்து அவன் மன்னிப்பை கேட்கிறான். நான் அவனை மன்னித்து விட்டேன்றான் அந்த ஹதீஸ்ல. சுபஹானல்லாஹ். இப்ப பாருங்க, என்ன இந்த நன்மைகள் நல்லறன்கள் எந்த பயனையும் தராதேன்? ஈமான் இல்லை. ஈமானின்றி அப்ப நாங்க இதுல என்ன செஞ்சிடக்கூடாது? நாங்க ஏமாந்துடக்கூடாது. சிலவங்களை பார்த்தீங்கன்னா சமூக சேவைகளாக இருக்கலாம், சமூக பணிகளாக எதையும் செய்யுங்க. ஆனா ஈமான் இருக்கணும். ஈமான் இல்லாம எதை செஞ்சும் எந்த பயனும் கிடையாது. ஈமானோடு செய்யப்பட வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது என்பதை நாங்க புரிந்து கொள்வேன். இப்ப அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்ப இதுல நாங்க படிக்கக்கூடிய எத்தனாவது ஹதீஸ்? இது 26வது ஹதீஸ். இறுதியாக நாங்க ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் பார்த்து முடிப்போம். 27வது ஹதீஸ். அன் அபில் ஹய்யாஜ் அல் அசதி قال قال لي علي بن ابي طالب رضي الله عنه الا ابعثك على ما بعثني عليه رسول الله صلى الله عليه وسلم الا تدع تمثالا الا طمسته ولا قبرا مشرفا الا سويته. முஸ்லிம்ல 2287வது செய்தி. அபுல் ஹய்யாஜ் அல் அசதி என்று சொல்லக்கூடிய தாபி ரஹிமுல்லா அவங்க சொல்றாங்க, கால் அலி எனக்கு சொன்னார். யாரு? அலி ரலியல்லாஹு அவர்கள். அலி பின் அபி தாலிப் எனக்கு சொன்னார்கள், அதாவது அலா அப்அஸுக நான் உங்களை அனுப்பட்டுமா, அலா மா பஅஸனி அலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன வந்து எந்த ஒரு காரியத்துக்காக அனுப்பினார்களோ அதற்காக அந்த காரியத்துக்காக உம்மை நான் அனுப்புகிறேன், உங்களை நான் அனுப்புகிறேன் என்றாங்க. இல்லைங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் என்னை எந்த ஒரு காரியத்துக்காக அனுப்பினாங்களோ அந்த காரியத்துக்காக நான் உங்களை அனுப்புகிறேன் என்றான். என்ன அந்த காரியம்? அல்லா ததஅ திம்சாலன் இல்லா தமஸ்தா. அதாவது எந்த ஒரு உருவச்சிலையும் நீங்க அழிக்காமல் விட்டு விடாதீர். எந்த ஒரு உருவச்சிலையும் நீங்க அழிக்காமல் விட்டு விடாதீர். வலா கபரன் முஷ்ரிஃபன் இல்லா சவ்வைதா. அதே போன்று என்ன அவர் சொல்றார் அதுல, அதாவது உயர்ந்துள்ள எந்த கபரையும், முஷ்ரிஃபன் உயர்ந்துள்ள எந்த கபரையும் தரைமட்டமாக்காமல் விடாதீர் என்று கூறினார்கள். இந்த ஹதீஸை நீங்க முஸ்லிம்ல 1764வது செய்தியாக நீங்க பார்க்கலாம். தமிழாக்கத்துல அரபுல 2887 நம்பர் கொடுத்திருக்கிறோம். அப்ப இந்த செய்தியை பாருங்க. இந்த அலி ரலியல்லாஹுடைய பேர்ல எனக்கு எத்தனையோ கபர் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இது அனுப்பின சஹாபி யாரு? அலி ரலியல்லாஹு அனுப்புறாங்க அவங்கள, அபுல் ஹய்யாஜ இந்த காரியத்துக்காக அனுப்புறாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த காரியத்தை ரசூலுல்லாஹ் வந்து ரசூலுல்லாஹ் இவங்களை அனுப்பினாங்க. அது அந்த பணி அவங்க முடிச்சாங்க. அதுக்கு பிறகு அவங்க என்ன செய்யறாங்க? இன்னொருத்தர் அனுப்புறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன எந்த பணிக்கு அனுப்ப அந்த பணிக்கு நான் உங்களை அனுப்புறேன்னு அனுப்புறாங்க. இடைக்கு கவலை என்னன்னு பாத்தீங்கன்னா, அதே அலில அவங்க என்ன செய்யறாங்க? ஒவ்வொரு நாட்டிலையும் கபர் வச்சிருக்கான். ஈராக்ல உண்டு, அங்க உண்டு, இங்க உண்டு சொல்லி பல இடங்கள்ல நாங்க பாக்குறோமா இல்லையா? அப்ப இதுதான் நிலை. இதுதான் நிலையாக இருந்து கொண்டிருக்கிறதே. இந்த சத்தியம் மக்களை சரியா விளங்காத புரியாத காரணத்தால் மக்கள் இப்படி வழிகெட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஷைத்தான் மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறான். கபரு வணக்கம் என்று அவர்கள் என்ன செஞ்சாங்க? அவர்களை எப்படியெல்லாம் வரம்பு மீறி போடணும் அந்த அளவுக்கு அலில என்ன செஞ்சாங்க? கொண்டு போய் சேர்த்து விட்டார்கள். இந்த நிலைகள் நாங்கள் பார்க்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களை, இஸ்லாமிய அகீதா மிக முக்கியமானது. அது தொடர்பான செய்திகள் நாங்கள் படிக்க வேணும், விளங்க வேணும். நம்ம பிள்ளைகளுக்கு அவைகளை எடுத்துச் சொல்ல வேண்டும். எனவே இன்றைய வகுப்பை நாம் இத்தோடு நிறைவு செய்து கொள்கிறோம். அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன்.